வணக்கம் நண்பர்களே. பொன்னென்றும் பூவென்றும் தேனென்றும் சொல்வேனோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. ஆச்சரியமான பாடல் பார்த்துருக்கீங்களா? 1970 நிலவே நீ சாட்சிங்கிற படத்தில் வந்திருக்கும் அந்த பாடல். ஒரே ஷாட்டில் முடிச்சிருப்பாங்க. ஒரே ஷாட். ப்ராப்பர்ட்டி பெருசாக அது இருக்காதுங்க. ஜெய்சங்கரும் கேஆர் விஜயா அவர்களும் தான் காஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு பார்க்கில் ஒரு மேடான பகுதி, மேலே ஒரு மரம் ஒன்று இருக்கும். பின்னால் பேக்ட்ராப் வந்து ஸ்கை வானம் மாதிரி ஒரு பேக்ட்ராப் கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளேயே தான் அவங்க இறங்கணும், ஏறணும், மரத்துக்கு பின்னால் போய் நிற்கணும், மாறி மாறி பண்ணணும். அவங்க அந்த பாடலை வந்து அவங்களுக்கு கொரியோகிராஃப் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆரம்பத்தில் ஜெய்சங்கர் வந்து மரத்துக்கு அந்த பக்கம் இருப்பார், கேஆர் விஜயா இந்த பக்கம் இருப்பாங்க. மிடில் வந்து அதே ஸ்பாட்டுக்கு போகும்போது மாறி வருவாங்க. அவங்க வந்து கேஆர் விஜயா அந்த பக்கமும், ஜெய்சங்கர் இந்த பக்கம் வருவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரே ஷாட்டில் பண்ணும்போது அவங்க அந்த எல்லா விஷயத்தையும் சரியாக கோஆர்டினேட் பண்ணி ஞாபகத்தில் வச்சுட்டு பண்ணால் மட்டும்தான் அந்த ஷாட்டை வந்து நினச்ச மாதிரி முடிக்க முடியும். அதுக்காக சொல்ல வரேன். கேமரா வந்து கிரேனில் போட்டுட்டு ட்ராலி மாதிரி நல்லா போட்டு விளையாண்டுருப்பாங்க. அந்த ஷாட்டில் கீழே டவுன் ஆங்கிளில் வரும், டாப் ஆங்கிளில் வரும். இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் ட்ரோன் ஷாட்டுன்னு. அந்த ட்ரோன் ஷாட் மாதிரியான ஒரு இடம் வந்து பாடலோட இறுதியில் வரும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து சீரியலில் வந்து ஒரு எபிசோடவே ஒரு ஷாட்டில் எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க, பாடல் எடுத்திருக்காங்க. ஒரு திரைப்படமே வந்து ஒரு ஷாட்டில் வந்துடுச்சு. ஆனால் 1970 இந்த மாதிரி தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்தில் யோசிச்சிருக்காங்க பாருங்கள். ரசிகர்களை வந்து குஷிப்படுத்தணும், ஒரு புது விஷயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக. ஒளிப்பதிவாளர் PN சுந்தரம் அவர்கள் தான் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னா, மலையாளத்தில் பிரபலமான படம் செம்மீன், யாருக்கு தெரியாமல் இருக்காது. செம்மீன் படத்தோட ஒளிப்பதிவாளர் தான் இந்த நிலவே நீ சாட்சிக்கும். படம் போய் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது எவ்வளோ கஷ்டங்கிறதுக்கு, ஏன்னா பாடல் வந்து ரொம்ப மென்மையான பாடல், அழகாக ரொம்ப மென்மையாக போயிட்டுருக்கும். ஆனால் டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து அசுர வேகத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த பாடலை அப்படி எடுத்திருக்க முடியும். எவ்வளோ கஷ்டங்கிறதுக்கு ஒரு சாட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஜெய்சங்கர் வந்து அப்படி ரோல் பண்ணும்போது அவர் வந்து தலைகீழாக படுத்திருப்பார். கேஆர் விஜயா வந்து அவங்க மேலே இருந்துட்டு ரோல் ஆகி போகும்போது அவசரத்தில் ஜெய்சங்கரோட கை வந்து அந்த அவங்களோட சேலையை வந்து அழுத்திடுவார். அப்போ அவங்களால திருப்ப முடியாது. ஆனால் ஒரு வினாடி அவங்க வெயிட் பண்ணுவாங்க, இவர் சுதாரிச்சிருவார். அது அவங்க சுதாரிச்சிருக்காங்க நமக்கு பார்த்தாலும் நல்லா தெரியும், உணர்ந்துக்க முடியும். ஏன்னா அது அவ்வளோ கஷ்டம். கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் நிறைய ஜெர்க்கிங் இருக்கும், நிறையா ஆடும் அங்கங்கே. ஏன்னா ஏதோ ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க, மாறி மாறி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஷார்ட்டை கட் பண்ணாமல் எடுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் தாண்டவக்கோன் அன்புடன்.